Hi, welcome to my channel and I'm Pooja. இந்த வீடியோவில் கிறிஸ்பியாக நல்ல மொறுன்னு எக் பிளான்ட், அதாவது நம்ம பெரிய கத்திரிக்காய் இருக்குது இல்லையா, அதை வச்சு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் இங்கே பெரிய எக் பிளான்ட் வந்து எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 400 to 450 கிராம்ஸ் அளவுக்கு இதோட வெயிட் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கிட்டு பின்ன இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஸோ இந்த ஸ்லைஸ் போடும்போது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியம் சைஸில் வந்து இந்த மாதிரி ஒரு திக்னஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க இந்த தின் ஸ்லைசஸை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். எப்படி நார்மல் கத்திரிக்காய் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இதையும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து கருப்படிக்காமல் இருக்கும். இல்லாட்டி கத்திரிக்காய் சீக்கிரமாகவே கருப்பு கலரில் ஆகிடும். நான் இங்கே ஒரு பெரிய பவுலில் மேரினேட் பண்ணுறதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஆட் பண்ண போகிறது கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆட் பண்ணியிருக்கிற சில்லி பவுடர் வந்து ஒரு மீடியம் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் இங்கே வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். பின்ன கர்டு வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த புளிப்புக்காக மட்டுமே நம்ம இந்த மேரினேஷனில் வந்து சேர்த்துக்கிறோம். சப்போஸ் தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா ஒன்று போல் இந்த ஃப்ளார் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா வந்து ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த பதத்தில் வந்து இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த பேட்டரில் வந்து உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டின்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரமும் உப்பும் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தின் ஸ்லைசஸாக இருக்கிற அந்த கத்திரிக்காவை தண்ணி நல்லா வடித்து எடுத்து இந்த மசாலாவில் 2 பக்கமும் நல்லா ஈவனாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எக் பிளான்ட் ஃப்ரை வந்து சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் இது 3த்துக்குமே தி பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த காம்பினேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் சுட சுட இந்த எக் பிளான்ட் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இந்த காரம், புளிப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டு சைடு எக் பிளான்ட் கிடைக்கலன்னா நீங்கள் நம்மளோட நாட்டு கத்திரிக்காய் இல்லை நம்ம வீட்டு சைடில் என்ன கத்திரிக்காய் இருக்குதோ அந்த கத்திரிக்காயில் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சின்ன கத்திரிக்காயில் நிறைய விதை இருக்குது இல்லையா, அதனால டேஸ்ட் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோக்காக ஒரு 3 மட்டும் நான் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கோட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour இந்த மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் இதில் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும். 1/2 an hour கழித்து ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அந்த ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஊற வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் பீசஸ் எல்லாம் கூட இதெல்லாம் 1 by 1 நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த கத்திரிக்காவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ அடுப்பை வந்து நான் இங்கே மீடியமில் தான் வச்சுருக்கிறேன். மீடியமில் வச்சு மெல்ல இந்த கத்திரிக்காவை வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ஆக்சுவலி இந்த எக் பிளான்ட் வந்து வேகமாகவே குக் ஆகிடும். ஸோ மீடியமில் வச்சு நீங்கள் பண்ணும்போது ஒரு 7 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகிடும். ஸோ பக்கத்தில் இருந்து ஃப்ளேமை வந்து மீடியம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு 2 பக்கமும் ஈவனாக குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த ரெசிபியை வந்து மார்னிங் வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். பசங்களோட லஞ்சுக்கோ இல்லை நம்மளோட லஞ்சுக்கோ இந்த சைட் டிஷ் வந்து நம்ம குயிக்காக ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலாம். ஸோ லேடிஸ்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ரெசிபியும் கூட. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நைஃப் வச்சு குத்தி பார்க்குறேன்.
எக் பிளான்ட் நல்லா குக் ஆகிருந்துச்சுன்னா நைஃப் வந்து ஸ்மூத்தாக அந்த எக் பிளான்ட்டுக்குள்ளே போகும். ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஃப்ரையை வந்து நல்லா சர்வ் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸோடு நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.